நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு ஆப்பு, இந்தியா எடுத்த முக்கிய ஆயுதம், வியந்து பார்க்கும் வல்லரசு நாடுகள். இந்த செய்தியுடன் சீனாவினுடைய கேணத்தனமான கேவலமான வேலை பற்றி ஒரு சர்வதேச அமைப்பானது அம்பலப்படுத்தியிருக்கிறது. அது என்ன என்பதை பற்றியும் விரிவா பார்க்க போறங்க. முதல்ல உலக நாடுகள் ஏன் இந்தியாவை வியந்து பார்க்குது அப்படின்னும் பொழுது, இந்தியா மக்கள் தொகையால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நாடு, வளர்கின்ற நாடு. சீனாவுக்கு இணையான பொருளாதாரம் நம்ம நாட்டில் கிடையாது. அமெரிக்காவுக்கு இணையான பொருளாதாரம் கொண்டவன் சீனா. ஆனா அவனுக்கு எதிராக இந்தியா ஒரு பெரிய ஆயுதத்தை முன்னெடுக்கிறது. வல்லரசு நாடுகள் கூட செய்ய முடியாத, செய்ய துணியாத ஒரு விஷயத்தை இந்தியா கையில் எடுக்கின்ற பொழுது, அது சீனாவுக்கு ஆப்பாக மாறுகின்ற பொழுது உலக வல்லரசுகள் வியந்து பார்க்கும் இல்லையா? சோ அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில முன்னுரைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோங்க. சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் சீன வர்த்தகமானது உலகம் முழுவதும் இருக்க வேண்டும். உலகம் சீனாவினுடைய கொடைக்கு கீழாக வரணும். அது ராணுவத்தின் மூலமாக முடியாது. அதனால வர்த்தகத்தின் மூலமாக சீனாவை உலக நாடுகள் நம்பி இருக்க வேண்டும். அதனால நாம பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தரை வழியாகவோ இல்ல சீனாவினுடைய கடல் வழியாகவோ நீங்க வர்த்தகம் பார்க்கலாம். ஸோ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் உலக நாடுகள் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மையான நாடுகளுக்கு கடன் கொடுப்பது, இல்ல சீன பொருட்களை நம்ம நாட்டில் விற்கலாம், குறைந்த விலையில பொருட்கள் கிடைக்குது என்று ஆசைப்படுகின்ற நாடுகளுக்கெல்லாம் சீன பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தில் சீனாக்காரன் இணைச்சான். ஆனா இந்தியாவுடைய ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டமானது போகுது. ஆனா நம்ம பகுதிக்குள்ள அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொல்லிட்டு நாம தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதனால பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டமானது முழுமை பெறாமல் இருக்கிறது ஆசிய பகுதியில். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் காரிடரை கூட நம்ம நிறுத்தி வைத்திருக்கின்றோம். பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர்ல இருந்து எக்கனாமிக் காரிடரை பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தக்கூடாது. அது எங்க பகுதிப்பா, நீ பாகிஸ்தான்காரங்கிட்ட கூட கேட்டுக்க. அதனால பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் காரிடரை கூட நீ நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டு நாம தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஏழ்மையான நாடுகளுக்கு காசை வாரி கொடுத்தாங்க இல்லையா சீனாக்காரன், அந்த நாடுகளால கடன் கட்ட முடியல. அதனால ஏழ்மையான நாடுகளை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளை சீனாவுக்கு கொடுத்து அங்க எதனா பண்ணிக்கப்பா, நாங்க பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் இணைய முடியாது, நீ கொடுத்த காசை சாலை போறதுக்கு பதிலாக நாங்க வேற திட்டத்துக்கு பயன்படுத்தி விட்டோம், அதனால பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்திலிருந்து நாங்க விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலத்துக்கு பிறகு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்திலிருந்து விலகி இருக்கின்றார்கள். அதனால சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டமானது நடைமுறைக்கு வருமா வராதான்னு தெரியல. சீனாவில் இப்போ அரசியல் குழப்பம். இப்ப அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங்கினுடைய அதிகாரங்கள் படிப்படியாக குறைக்கப்படுகிறது. அதனால பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டமானது நடைமுறைக்கு வருமா வராதா என்ற ஒரு சந்தேகம். அடுத்தது புதிய அதிபராக வரக்கூடியவர் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாரா என்பது கூட தெரியல. அதனால சீனாவுடைய பட்டுப்பாதை திட்டமானது பட்டு போச்சு என்றுதான் சொல்லணும். ஆனாலும் இந்தியாவுக்கு எதிராக ஆசிய பகுதிகளாவது இணைத்து விட வேண்டும். ஆனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை சீனாவால் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது அந்த திட்டத்துக்கான தொகை $1 டிரில்லியன். ஆனா இன்னைக்கு அது பன்மடங்காக உயர்ந்து போயிச்சான். அந்த அளவுக்கு சீனாவால இப்போ செலவழிக்க முடியாதான். பல முக்கிய கம்பெனிகள் கொரோனா காலத்துக்கு பிறகு சீனா விட்டு வெளியேறிவிட்டது. சீன பொருட்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைஞ்சு போச்சு. அதனால படிப்படியாக சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி வீழ்ந்துகிட்டு வருது. அதனால பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தை உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்த முடியாது. நாம சொன்ன மாதிரி ஆசிய பகுதியில் நடைமுறைப்படுத்துவான். அதனால தான் நாம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ புதிய வர்த்தக பாதையை போட போறோம். அந்த பாதைக்கு என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ் காஸ்பியன் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் கஜகஸ்தான்ல ஆரம்பித்து ரஷ்யா வழியாக ஐரோப்பியா மற்றும் மத்திய ஆசிய பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு ரூட்டை 7200 கிலோமீட்டருக்கு நாம போட போறோம். அதன் மூலமாக சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் நாம இணையல.
ஆனா அந்த பாதையில நாம வர்த்தகம் பார்க்க கூடாது என்பதற்காக புதிய பாதையை நம்ம போடுறோம். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்தியா செங்கடல் வழியாகத்தான் 35% கப்பல் போக்குவரத்தையும் வர்த்தகத்தையும் பார்த்துட்டு இருக்கு. சூயஸ் கால்வாயானது இன்றைக்கு சர்ச்சையாக முடிந்து போய் கிடக்கிறது. அமாசு மற்றும் அவுதி கிளர்ச்சி காரணமாக இன்னைக்கு கப்பல் போக்குவரத்தா இருந்தாலும் சரி, கடல் வழி வாணிகமா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 122 மடங்கு செலவு கூடுதலா இருக்குது. கப்பல் பராமரிப்பு, அதோட எரிபொருள், மாலுமிகளுடைய செலவு என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்டவை உயர்ந்து கிடக்கிறது. அதனால இப்ப சீனாவும் ரோடு போட்டான்னு வச்சுங்களேன், அதை நம்பி அவங்கிட்ட போய் கெஞ்சி நின்று அதுல வர்த்தகம் பார்க்க முடியாது. அதனால நமக்கு யார் சாதகமா இருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து நாம பாத்தீங்கன்னா டிரான்ஸ் காஸ்பியன் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ரூட் என்ற புதிய வழியை உருவாக்க போறோம். இது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ரூட் என்று சொல்லிட்டு மும்பையில் இருந்து நேரடியாக ரஷ்யா வழியாக போகுது. அப்புறம் ஆப்பிரிக்காவை இணைக்குது. பிறகு மத்திய ஆசிய பகுதியான இஸ்லாமிய நாடுகளுக்கு வருது. உலகத்துல மும்பையிலிருந்து எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் நாம தரை வழியாகவோ கடல் மார்க்கமாகவோ வியாபாரத்தை பார்க்கலாம். இப்ப உலகத்தை என் ரூட்டு மூலமாக நான் தான் இணைப்பேன், அந்த அளவுக்கு பொருளாதார வல்லமை கொண்டவன் அப்படின்னு சீனாக்காரன் சொன்னா, உன்னுடைய சாலை எதுக்குடா? கடன் கொடுத்து சில ஏழ்மையான நாடுகளை நிர்பந்தித்து கடன் வலையில விழ வைத்து அவன் கழுத்தை நெரித்து அதுக்கப்புறம் வர்த்தகம் பார்க்க போற. இவ்வளவு அழுத்தங்கள் இருந்தா உலக நாடுகள் உன்னுடன் எப்படிடா வர்த்தகத்துல கைகோப்பாங்க? அதனால இந்த நம்ம போற வர்த்தக பாதை என்பது எந்த நாட்டையும் நிர்பந்திக்க போறதில்லை. ரெண்டாவது, பல நாடுகளுடைய ஒருமித்த கருத்துடன் ஆக போற ஒட்டுமொத்த செலவையும் பங்கிட்டு இந்த சாலையை நாம அமைக்க போறோம். அதனால ஒரு பக்கம் சீனாவுடைய ரூட்டு, இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய ரூட்டு. எந்த ரூட்டை அதிகமா உலக நாடுகள் பயன்படுத்த போகுது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்தியா 7200 கிலோமீட்டருக்கு புதிய வர்த்தக பாதையை அமைக்க போகுது. இது சீனாவுக்கு ஆப்பு தானுங்களே. இனிமே சீனாவுடைய பட்டுப்பாதையை நம்பி தான் வர்த்தகம் பார்க்கணும் உலக நாடுகள். நான் வச்சுதான் சட்டம் அப்படின்னு இருக்கின்ற இடத்துல நீ என்ன பெரிய புலியா, நானே பாடுற ஒரு பாதையை போடுறேன் என்று உலக வல்லரசுகள் கூட செய்ய துணியாத புதிய வர்த்தக பாதையை இந்தியா போட போகுது. அமெரிக்கா தான் கடந்த காலங்களில் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனா இன்னைக்கு சீனா கேவலமான செயல் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்ன செயல் என்று பார்க்கின்ற போது 44 நாடுகளுக்கு ஆயுதம் வித்திருக்கிறான் சீனாக்காரன். இது ஒரு கேவலமான செயலா? இந்தியா கூட இப்போதெல்லாம் உலக ஆயுத சந்தையில கால் பதித்திருக்கிறது. கடந்த காலங்கள்ல 10,000 கோடிக்கு ஆயுதங்களை வித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஆகாஷ் ஏவுகணையும் பிரம்மோஸ் ஏவுகணையும் எனக்கு கொடு உனக்கு கொடு என்று சொல்லிட்டு உலக நாடுகள் போட்டி போடுகின்றன. குறிப்பா பிரேசில் போன்ற நாடுகள் அத்தனையும் ஆகாஷ் ஏவுகணையை குறிவைத்திருக்கிறது. சோ இப்படி இந்தியா கூட ஆயுத சந்தையில கால் பதித்திருக்கின்ற போது 44 நாடுகளுக்கு ஆயுதம் சீனாக்காரன் கொடுத்திருக்கிறான் அப்படின்றது கேவலமான செயலா? உலக வர்த்தக சந்தையிலும் சரி, உலக ஆயுத சந்தையிலும் சரி, அமெரிக்காக்காரன் மட்டும்தானே கோல் வச்சணும், இல்ல இந்தியா மட்டும்தானே கோல் வச்சணும்? சீனா ஆயுதம் வித்தா கேவலமான செயலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயுதம் விற்கிறானோ அந்த ஆயுதத்தினுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது அதை முதல்ல பார்க்கணும். இப்ப அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆனா அவன்கிட்ட ஆயுதம் வாங்க வேண்டும் என்றால் ஏகப்பட்ட காசு கொட்டி கொடுக்கணும். ஆனா சீனா கிட்ட ஆயுதம் வாங்குறதா இருந்தா கம்மியான விலை, நீங்க என்ன விதமான ஆயுதம் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். ஆயுதம் இல்லை என்றே சொல்ல மாட்டான். எல்லா டைப் ஆயுதங்களும் சீனா கிட்ட இருக்கும். வான் பாதுகாப்பு கவசமா ஓகே, ஏவுகணைகளா ஓகே, ரேடாரா ஓகே, விமானங்களா ஓகே, இப்படி ஹைப்பர்சோனிக் ஏவுகணையிலிருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனா விலை குறைவு, முந்தரவங்களுக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு 44 நாடுகளுக்கு ஆயுதம் வித்திருக்கிறான். இப்படி ஆயுதம் விற்பது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் ஸ்காட்லாந்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைதி அமைப்பானது சீனாவுடைய நரித்தனத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. போர் சூழல் எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த போர் அபாயத்தின் காரணமாக அந்த நாடு பதட்டத்தில் இருக்கின்ற போது அந்த பதட்டத்தை பயன்படுத்தி ஆயுதங்களை வித்து காசு பார்த்திருக்கிறான். இப்போ ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருந்து ஆப்பிரிக்கா நாடுகள் வரைக்கும், ரஷ்யாவிலிருந்து பாகிஸ்தான் வரைக்கும் 44 நாடுகளுக்கு ஆயுதத்தை அள்ளி கொட்டி இருக்கிறான், காசுகளை அள்ளி இருக்கிறான். அது மட்டும் கிடையாது,
ஹவுதி அமாஸ் இருக்கு தெரியுமா, அந்த போராளி குழுக்களுக்கு கூட சீனாக்காரன் ஆயுதம் வழங்கியிருக்கிறான். இப்படி பயங்கரவாதத்தை மறைமுகமாக வளர்த்தெடுத்தோம் என்றால் அது கேவலமான செயல் இல்லையா? இரண்டாவது, போர் பதட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தன் நாட்டு ஆயுதங்களை விற்பது எவ்வளவு கேவலமான செயல். அது மட்டும் கிடையாது, 44 நாடுகளுக்கு ஆயுதத்தை வித்தாலும் சீனாவுடைய ஆயுதங்கள் அதிகப்படியாக யாருக்கடா வித்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு தான் வித்திருக்கிறான். 65% பாகிஸ்தானுக்கு சீனாக்காரன் ஆயுதத்தை அள்ளி கொடுத்துருக்கிறான். பரவாயில்லையாப்பா, சீனாவுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு போச்சுன்னா சீனாவுடைய தொழில்நுட்பங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கத்துக்கிட்டு இருப்பாங்களே. இனி ஆயுத தேவை என்றால் பாகிஸ்தான்காரனே உருவாக்குவான் போல இருக்குதே. அதனால தொழில்நுட்ப வளர்ச்சியில இந்தியாவே மிஞ்சிடுவான் போல இருக்குதே பாகிஸ்தான்காரன். சீனாவுடைய அத்தனை ஆயுதங்களையும் வாங்குறான், இப்போ அந்த தொழில்நுட்பங்களையும் சேர்த்து தானே வாங்குவாங்க. இப்ப இந்தியாவில் ரஃபேல் வாங்கணும், ஆனா ரஃபேல் தொழில்நுட்பங்களையும் நம்ம சேர்த்து வாங்கணும் இல்லையா? அந்த மாதிரி தானே ஆயுதம் வாங்கும் போது அந்த ஆயுதத்துடைய தொழில்நுட்பத்தையும் பாகிஸ்தான் வாங்கியிருக்கும் இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது அதான் கிடையாது. பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை விற்பான் சீனாக்காரன், ஆனா அந்த தொழில்நுட்பங்களை சீனாக்காரன் விற்பது கிடையாது. ரெண்டாவது, சீனாவுடைய ஆயுதங்களை பாகிஸ்தான் வீரர்கள் கூட இயக்குவது கிடையாது, சீன வீரர்கள் மட்டும்தான் வந்து இயக்க வேண்டும். ஆக மொத்தத்துல தொழில்நுட்பத்தையும் தராம இருட்டடிப்பு செய்வது, ஆயுதங்களை எப்படி இயக்க வேண்டும் என்பதையும் கத்துக் கொடுக்காம சீனாக்காரனே வந்து ஆயுதங்களை இயக்குவது, இப்படி பாகிஸ்தானை வந்து பணம் பண்ணுகின்ற எந்திரமாகத்தான் பயன்படுத்தியிருக்கான். பாகிஸ்தான்காரன் உலக அமைப்புகள்லாம் போய் அமெரிக்காவுடன் சப்போர்ட்டுடன் காசு கொடு கெஞ்சி காசு வாங்கிட்டு வருவான். ஆனா சீனா கிட்ட ஆயுதம் வாங்கி கரியாக்குவான். ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வேலை பார்த்தது நமக்கு தெரியும். எல்லாமே சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸும் சரி, அதோட ஏவுகணைகளும் சரி நமக்கு எதிராக சோபிக்காம போயிடுச்சு. ஸோ அதனாலே என்னவோ தெரியல, பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட இருந்து நாங்க JF-35A என்ற விமானத்தை, குறிப்பா 5ஆம் தலைமுறை விமானம் சொன்னாங்களாம், அதை நாங்க வாங்க மாட்டோம், அதுக்கு பதிலாக JF-16 அது கூட வாங்கிக்கிறோம்பா நாங்க. ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் ரேடார்கள் இவையெல்லாம் கொடுங்க, ஆனா JF-35A என்ற விமானம் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசீம் முனீர் அவர்கள் அமெரிக்கா போயிருந்தாரு, டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்தாரு. அங்க ஏப்பா எங்களுக்கு ஏர் டு ஏர் மிசைல கொடு, அதோட போச்சுன்னா J-16 விமானத்தை கொடு, இந்தியாவுக்கு எதிராக அதுதான் சரியான ஒரு ஆயுதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விமானங்களையும் ஏவுகணைகளும் அமெரிக்கா கிட்ட கொள்முதல் பண்றதுக்காக ஒப்பந்தம் போட்டு வந்துட்டார். அதனால தான் இப்போ சீனா கிட்ட இருந்து நவீன ஆயுதங்களும் நவீன விமானங்களும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்குன்ற விஷயத்த சீனா பகிங்கரமா ஒத்துக்கிட்டா கேவலமா போயிடும். உங்க ஆயுதத்தின் மீது பாகிஸ்தானுக்கு நம்பிக்கை இல்லை, உலக நாடுகளுக்கு எங்கடா நம்பிக்கை வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால எங்க ஆயுதங்கள் வாங்க வேண்டாம் என்று எந்த ஒரு 3வது நாடும் பாகிஸ்தானை நிர்பந்திக்கல. ஸோ பணம் கிடையாதுப்பா பாகிஸ்தான் கிட்ட, அதனால அவ்வளோ காஸ்ட்லியான விமானத்தை அது வாங்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு, சீனாக்காரன். ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க JF-35A என்ற விமானத்தை வாங்கினோம்னா சீனாவுடைய வான் பாதுகாப்பு கம்பெனி இருக்குல்ல, அது ஒன்றும் பணக்காரன் ஆகலாம், ஆனா அது பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு தராது. எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை கேட்டிருக்கும், அவங்க எங்களுக்கு தரப்போறாங்க, அதுக்காக நாங்க பல ஆயிரம் கோடி செலவு பண்ண போறோம், இந்தியாவுக்கு ஆப்பு நெருங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர் சூழலை பயன்படுத்தி 44 நாடுகளுக்கும் போராளி குழுக்களுக்கும் ஆயுதத்தை ஏற்றுமதி பண்ணியிருக்கின்றான் சீனாக்காரன். அதாவது எங்க சண்டை நடந்தாலும் சரி அந்த பகுதிக்கு சீனாவுடைய கப்பலானது போகுமா. அப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல சீனாக்காரன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றானாம். சீனாவுடைய விமானங்களையோ சீனாவுடைய போர்க்கப்பலையோ வந்து பாத்தீங்கன்னா போர் சூழல் இருந்தா கூட அடையாளம் கண்டு தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குதான். அதனால போர் பதட்டமான சூழ்நிலை கூட சீனாவுக்கு ஆதரவா இருக்கின்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை கப்பல் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ சப்ளை செஞ்சு காசு பார்த்திருக்கிறான். இது பலாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்புக்கு காரணமா இருக்குது. இந்த மாதிரி கேவலமான செயலை எந்த நாடாவது செய்யுமா, வளர்ந்த நாடு? அப்படி பார்க்கும்போது ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு ஆயுதத்தை வாரி கொடுத்துருப்பான் சீனாக்காரன். காசு இல்லைனா கூட பரவாயில்ல, இந்தியாவை அடிச்சு தள்ளுறான்னு சொல்லியிருக்க மாட்டானா. ஆக மொத்தத்துல சீனாவுடைய துரோகமானது ஒவ்வொன்றாக இப்போது உலகுக்கு வெளியே வருது. பார்க்கலாம், சீனாவுடைய ஆயுதங்கள் சோபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கே தெரிஞ்சு போச்சு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக. இனி எந்த நாடு சீனா கிட்ட ஆயுதம் வாங்க போகுது? பாகிஸ்தானே இப்ப வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்றார்கள். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.